அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அருளால் நாம் இப்போது ரமலானுடைய கடைசி 10 இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான இரவு, நாம் தேட வேண்டிய இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. இதை பற்றி நிறைய நாம் கேட்டிருந்தாலும் நாம் நிறைய படிச்சிருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக இந்த பதிவு. அல்லாஹ் குர்ஆனில் இந்த இரவுக்காகவே ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். இந்த இரவை பற்றி சொல்லும்போது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், மகத்துவமிக்க இரவில்தான் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். மகத்துவமிக்க இரவு அப்படிங்கிறது தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இதே கேள்வியே அல்லாஹ் அடுத்த வரியில் கேட்குறான், வமா அதுராகமா லைலத்துல் கத்ர். மகத்துவமிக்க இரவுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேனே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா நமக்கு இந்த இரவுடைய அந்த முக்கியத்துவத்தை விளக்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் கேட்குறான். கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும்ல இந்த இரவுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 மாதங்களுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா அல்லாஹ் இந்த இரவை 1000 மாதங்களுக்கு ஈடாக சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மகத்துவமிக்க இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை போன்றது. கால்ஃபி ஷஹர் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணல. அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறான்னாக்கா 1000 மாதங்களை விட சிறந்தது. எந்த அளவுக்கு சிறந்தது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இந்த இரவில் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் இருக்குல்ல, உங்களுடைய இக்லாஸ், உங்களுடைய மன தூய்மையை பொறுத்து, உங்களுடைய ஈமானுடைய உறுதிப்பாட்டை பொறுத்து அல்லாஹ் அதை 1000 மாதங்கள் மட்டுமல்ல அதற்கு மேலாகவும் பெருக்கி தர வல்லவன். ஒரு முஸ்லிம், அல்லாஹுவை ஈமான் கொண்ட ஒரு மோமின் இந்த இரவை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார் என்றால் அவருடைய முழு வாழ்நாளுக்கான மொத்த அமல்களையும் இந்த ஒரு இரவிலே அவரால் செஞ்சிட முடியும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இரவு. இந்த இரவு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க, நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயங்கள் எல்லாம் நிறைய ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் இருந்த மக்கள் 1000 வருடங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மக்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களுடைய அளவு இருக்குல்ல, அதை நம்முடைய சமுதாயத்தால் செய்ய முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. ஏன்னா முஹம்மது நபியுடைய சமுதாயத்திற்கு சராசரியான வயது எவ்வளவுனாக்கா 60லிருந்து 70 வயது தான். இந்த ஆதங்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை போக்குவதற்காக தான் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவை கொடுத்ததாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில், ஒற்றைப்படை இரவுனா என்ன, 21, 23, 25, 27, 29 இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. 1000 மாதங்கள் வணங்கினால் கூட பெற முடியாத அந்த அல்லாஹுடைய அருளை, நன்மைகளை இந்த ஒரு இரவில் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுதுன்னா அந்த இரவை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினு எக்காரணத்தை கொண்டும் நாம் அதில் தவறிழைத்திடக்கூடாது. இதனால் சில விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தணும். லைலத்துல் கத்ர் இரவில் எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் செய்வதற்காக எந்த ஒரு சிறப்பான அமல்களையும் சொல்லித்தரல, தொழுகையை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஈமானுடனும் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னால் இருக்கக்கூடிய அத்துணை பாவங்களையும், முந்திய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது என்னன்னாக்கா, நின்று வணங்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களால் எந்த அளவுக்கு நின்று வணங்க முடியுதோ அந்த அளவுக்கு நின்று வணங்குங்கள். அதுதான் முக்கியமான அமலாக கருதப்படுது லைலத்துல் கத்ர் இரவில். இரண்டாவது, லைலத்துல் கத்ர் இரவுடைய ஆரம்பம் எது? இஷாவா? இல்லை.
லைலத்துல் கதிர் இரவுடைய ஆரம்பம் மஹரிபுடைய பாங்கு சொன்னதிலிருந்தே வந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய டயத்திலிருந்தே வந்து உங்களுக்கு இந்த லைலத்துல் கதிருடைய இரவு ஆரம்பமாயிடுது. அதனால் நீங்கள் இஃப்தார் செய்யும்போது தவறான பேச்சுக்களையோ தவறான செயல்களையோ வந்து செய்துட்டிங்கனாக்கா அது இந்த இரவுடைய அந்த நன்மையை கெடுத்துவிடும். அதனால் நாம் மகரிபிலிருந்தே வந்து இதற்கான அமல்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். சரியான முறையில் எல்லா தொழுகைகளையும் பேணி தொழ வேண்டும். குறிப்பாக அந்த இரவு தொழுகைகளை வந்து மிகவும் பேணி நம்மால் எந்த அளவு நீட்டி தொழ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீட்டி தொழ முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் வந்து ஜமாத்தோடு தொழுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கேன், இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுபவர் பாதி இரவு நின்று வணங்கியவர் போன்றவர். நீங்கள் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதிங்கன்னா பாதி இரவு வந்து நீங்கள் வணங்கினதுக்கு சமம். அதுபோன்று ஃபஜர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுபவர் முழு இரவு நின்று வணங்கியவரை போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இஷாவுடைய தொழுகையையும் ஃபஜருடைய தொழுகையையும் ஜமாத்தோடு இந்த இரவில் தொழும்போது அந்த முழு இரவையும் நீங்கள் நின்று வணங்கியதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்போது இந்த இரவை சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கைவிட்டக்கூடாது. மற்ற எந்த தொழுகையும் தொழ முடியாவிட்டால் கூட இந்த இஷாவையும் ஃபஜரையும் தயவு செய்து ஜமாத்தோடு தொழாமல் விட்டுவிடாதீர்கள். நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவர் ஒருவர் கியாமுல் லைலை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ, ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறார், அவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் வந்து அந்த தொழுகையை வந்து சரியான முறையில் தொழுது முடிக்கிறார் அப்படின்னாக்கா அவர் பேரில் மொத்த இரவும் தொழுததாக வந்து எழுதப்படுது. இப்போது கியாமுல் லைல் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது 1 மணி நேரமோ அல்லது 45 நிமிஷமோ நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த 1 மணி நேரமோ அந்த 45 நிமிடமோ வந்து நீங்கள் இமாமோடு சரியான முறையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தொழுதீர்கள் என்றால் நீங்கள் அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் தருகிறான். உங்களால் பள்ளிவாசலுக்கு போய் இமாம் ஜமாத்தோடு தொழ முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தால் கூட யாரையாவது ஒரு ஆளை இமாமாக நியமித்து தொழுங்க. இந்த நன்மையை வந்து விட்டுவிடாதீர்கள். அது இஷா தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபஜர் தொழுகையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பள்ளிவாசல் போக முடியாத ஒரு நிலைமை, அப்படி இருக்கும்போது தனியாக தான் தொழுன்னு அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களில் யாரையாவது ஒரு ஆளை இமாமாக நியமித்து நீங்கள் அந்த தொழுகையை தொழும்போது இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஒரு நன்மையையும் இதற்கான நன்மையையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது ஒரே இரவில் 2 முறை வந்து நீங்கள் முழு இரவையும் தொழுதற்கான நன்மையை வந்து இந்த 2 அமல்களை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஐந்தாவது, சிறிய சிறிய துவாக்களை வந்து நாம் அதிகமாக வந்து இந்த இரவில் ஓத வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு துவா இந்த லைலத்துல் கதிரில் ஓத வேண்டிய துவா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கதிர் இரவு என்பதை நான் அறிந்து கொண்டால் அந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும், அந்த இரவில் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் ஆஃபுவா ஃபாஃபு அன்னி, இந்த துவாவை அதிகமாக ஓது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பேஜ் அளவுக்கு வந்து துவா கொடுக்கல, ஒரு புக்கு அளவுக்குனா துவா கொடுக்கல, ரொம்ப சின்ன துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் ஆஃபுவா ஃபாஃபு அன்னி, அல்லாஹுவே நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், மேலும் நீ மன்னிப்பையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக. இது அஹ்மதில், நசையில், ஹாக்கிமில், இப்னு மாஜாவில், இப்படி பல கிரந்தங்களில் வந்து இந்த துவா வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இது போன்ற சிறிய துவாக்களை வந்து நாம் ஓத வேண்டும். குறிப்பாக இந்த துவா நாம் சிறிய துவாக்களை வந்து அதிகமாக இந்த இரவு முழுவதும் வந்து ஓத வேண்டும். நாம் கஅபாவை தவாஃப் செய்யும்போது கடைசி அந்த ரவுண்டில் நாம் அந்த ருக்னுல் எமானிக்கும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் இடையில வந்து நாம் என்ன துவா ஓதுவோம்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார்.
இது போன்ற சிறிய துவாக்களை நாம் இந்த இரவு முழுவதும் நம்முடைய சுய தேவைகளுக்கான அந்த துவாவுக்கு இடையில் நாம் அதிகமாக வந்து ஓத வேண்டும். ஏன்னா துவா என்ற அமல்தான் மிகவும் உயர்ந்த அமலாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுது. எப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறீர்களோ அல்லாஹ் அந்த அடிமைத்தனத்தை தான் வந்து அதிகமாக விரும்புகிறான். அதனால் முடிந்த அளவுக்கான துவாக்களை இந்த இரவில் நாம் ஓத வேண்டும். 6வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய அந்த கடைசி 10 வந்துவிட்டால் என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு இரவுக்கும் வந்து உயிர் கொடுப்பார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. எப்படின்னாக்கா, ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற தொடர்புகளை நிறுத்தி கொள்வார்கள். அந்த ரமலானுடைய கடைசி 10 ஒவ்வொரு இரவிலும் தங்களுடைய அந்த கீழாடையை இறுக்கி கட்டிக்கொண்டு அந்த முழு இரவுக்கும் உயிர் கொடுப்பார்கள். அந்த முழு இரவையும் வந்து ஹயாத்தாக்குவார்கள். எதனால்? அமல்களினால். அப்போது தங்களுடைய குடும்பத்தினரையும் வந்து எழுப்பிவிடுவார்கள். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மால் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் செய்து அந்த முழு இரவையும் வந்து நாம் உயிர்ப்பிப்போடு வைத்திருக்க வேண்டும். சஹாபாக்களில் சில பேர் இருப்பாங்க. சிலர் அந்த இரவை தொழுகையிலேயே கழிப்பார்கள். சிலர் அந்த இரவில் குர்ஆனை கொண்டு கழிப்பார்கள். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் திக்ரு செய்வார்கள். சிலர் துவாக்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சிலருக்கு சதக்கா செய்வதற்கு அவர்களுக்கு பிடிப்பதனால் அந்த சதக்காவில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய அந்த விருப்பத்தின் பேரில் என்னென்ன நன்மையான காரியங்களை அவர்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த இரவு முழுவதும் வந்து செய்து கொண்டிருப்பார்கள். இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் பின்பற்ற வேண்டும். அடுத்து 7வது, உங்களால் முடிந்தால் இஹ்திகாஃப் இருக்கலாம். இந்த 10 நாட்களிலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இஹ்திகாஃப் இருக்கலாம். பள்ளிவாசலில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த பகலையும் இரவையும் வந்து அமல்களிலே கழிக்கலாம். ஆனால் இஹ்திகாஃப் இருக்கிறப்ப என்ன செய்யணும், மற்ற கவனச்சிதறல்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். நீங்கள் இஹ்திகாஃப் இருக்கீங்க, பகல் நேரத்தில் நீங்கள் உங்களோட ஃபோனை எடுக்கிறீங்க, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அது இன்னொரு ஆப்புக்கு அழைச்சிட்டு போகுது. இப்படியே வந்து நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று ஃபோனில் வந்து நீங்கள் கழிக்கிறீங்கன்னா நீங்கள் இஹ்திகாஃப் இருப்பது பயனற்றது. அதே இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் வீட்டில் தான் இருக்கார், தன்னுடைய பெட்ரூமில் இருக்கார். அவர் இந்த ஃபோனை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இரவு முழுவதும் வந்து வணக்கங்களில் ஈடுபடுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இஹ்திகாஃப் வைத்து கொண்டு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இவர் கவனச்சிதறல் இல்லாமல் செய்யும்போது இவருடைய அமல்கள் வந்து மேலானதாக ஆகிடுது. அப்போது இந்த இரவில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு கவனச்சிதறல்களும் இல்லாமல் உங்களுடைய ஃபோனை எடுத்தீங்களா, மஹரிபோட தூக்கி ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. எந்த ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷனோ எந்த ஒரு விஷயத்துக்காகவோ ஃபோனை தொடுற வேலை வச்சுக்காதீங்க. அதை ஒரு ஓரமாக வைத்து கொண்டு நீங்கள் முழுக்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அமல்களில் ஈடுபடுங்க. இது கடைசியாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதை மிக முக்கியமாக கடைபிடிக்காவிட்டால் நம்முடைய அமல்கள் குறைந்துவிடும் அல்லது தரம் தாழ்ந்துவிடும். இந்த விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் வந்து நாம் பின்பற்றி இந்த லைலத்துல் கத்ர் இரவை இந்த வருடம் அடைந்து கொள்வதற்கு நாம் நம்மால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை பார்த்து அதற்கான அந்த அமலுக்கான சரியான கூலியை வந்து நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.